நம்ம ஆண்டா கொள்ள வழியா உள்ள போய்கிட்டு இருக்கோம். மறக்காம எல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. அதுக்கு முன்னாடி எல்லாம் கிராமமா இருந்த ஏரியாக்கள் தான். மைன்ஸ் ஓரத்துல போய்கிட்டு இருக்கோம். அதுதான் இன்னும் நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி யாரும் வீடியோ எடுத்து போடல. நான் தான் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். சின்ன வயசுல இதெல்லாம் இந்த மாதிரி கிடையாது. எனக்கு வேணா தெரிஞ்சு எல்லாமே மைன்ஸ் ஏரியா கிடையாது. அந்த இடத்தையும் நோண்டிட்டாங்க இன்னைக்கு. நான் அன்னைக்கு கிடைச்சா இங்க 2 வீடியோ போட்டிருந்தேன். ஓ, தெரியுது பாருங்க. அந்த வழியா தான் நம்ம இப்போ வந்தோம். அங்க ஒரு மிஷின் கத்திட்டு இருந்தது இல்லையா? இல்ல தூரத்துல இந்த எப்போது பாருங்க கன்வேயர் பெல்ட். நம்ம ஆண்டா கொள்ள வழியா உள்ள போய்கிட்டு இருக்கோம். இந்த ரோட்லாம் இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு இருக்குமாங்கிறதே டவுட் தான். பார்த்து வச்சுக்கோங்க. பல கோயில்கள் எல்லாமே வெளியில எடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த பகுதி தான் சுரங்கத்துக்கு மிக அருகில் உள்ள கிராமம் இது. இந்த வழியா நம்ம உள்ள போயிட்டு வெளியில வருவோம். அந்த பக்கமா வெளியில வருவோம். இந்த பகுதி இதை பத்தி எல்லாம் யாரும் அவ்வளவு வீடியோ போட்ட மாதிரி எனக்கு தெரியல. இது சுரங்கத்துக்கு மிக ஓரமாவே போகும் அந்த பாதை. நம்ம போயிட்டு இதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். மறக்காம எல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. யாரும் சர்ப்ரைஸ் பண்ண மாட்டீங்க. இதெல்லாம் ஒர்க்கர்ஸ் மட்டும்தான் உள்ள லோடு. இதெல்லாம் அதுக்கு முன்னாடி எல்லாம் கிராமமா இருந்த ஏரியாக்கள் தான். இப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டு மைன்ஸ் அப்படியே மிக அருகில் வந்துட்டாங்க. மைன்ஸ் ஃபீல்டு ஏரியா எல்லாம் தோண்டிட்டு இருக்காங்க. இந்த வழியா போனோம்னா நம்ம நெய்வேலி பச்சா பண்ணைக்கு அந்த கிங் சோழா மிஷின் நின்றுட்டு இருந்தது இல்லையா? அந்த இடத்த காமிச்சிருந்தாலே அங்க போயிட்டு வெளியில கப்பலி வழியா ஆண்டா கொள்ள. இது அந்த பக்கம் கிராமம் இருக்கு. நம்ம கிராமத்துக்கு அவுட்டர் சைட்ல, அதாவது மைன்ஸ் ஓரத்துல போய்கிட்டு இருக்கோம். முன்னோருக்கு விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லாமே இந்த நெய்வேலி சரி தண்ணி வரும். அப்ப சொல்லி இந்த கிட்டத்தட்ட 25,000 தண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு உள்ள இருந்து எடுக்கிற தண்ணியை பூரா இந்த கிராம மக்களோட பாசனத்துக்கு கொடுப்பாங்க. அதுதான் இன்னும் நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்குள்ளதான் மைன்ஸ் ஃபீல்டு எல்லாம் இருக்கு. வாங்க, இன்னைக்கு யாராவது கிராமவாசிகள் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நினைச்சால் நீங்க பாதிக்கப்பட்டது அளவுன்னு சொல்லிட்டு இன்டர்வியூ கிராமத்துல. இது ஒரு தனி காணொலியா போடுறேன். இது என்எல்சி அந்த வழி காமிச்ச வழி எல்லாமே இது தனி காணொலியா போடுறேன் பாருங்க. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி யாரும் வீடியோ எடுத்து போடல. நான் தான் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். சின்ன வயசுல இதெல்லாம் இந்த மாதிரி கிடையாது. எனக்கு வேணா தெரிஞ்சு எல்லாமே மைன்ஸ் ஏரியா கிடையாது. அதுக்கப்புறம் இப்பதான் ரீசன் எடுத்தாங்க. அதெல்லாம் சைக்கிள்லயே வருவோம் நாங்க அப்பெல்லாம். இங்க இதுதான் என்எல்சி வண்டி. அந்த காலத்துல இருந்து என்எல்சிக்காக வெஹிக்கிள்ஸ் மகேந்திரா. மைன்ஸ் ஃபீல்டு பக்கத்துல இன்னும் ஓப்பன் ஏரியாலாம் இருக்கு. பல கோவில்கள் இதெல்லாம் எடுக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு எனக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியல. பணம் கொடுக்காததால பெண்டிங்ல இருக்குன்னு சொன்னாங்க இந்த கிராமங்கள்லாம். இவங்களும் பல கட்ட போராட்டம் நடத்திட்டு தான் இருந்தாங்க. காலப்போக்கில் இவங்களுக்கு வேலை கொடுத்தா கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. அதை பற்றி முழு டீட்டெயில் நமக்கு தெரியல. தெரியாம பேசக்கூடாது. இதான் மைன்ஸ் ஃபீல்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓப்பன் ஏரியாவில் போயிட்டு காட்டுறேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே அடுக்கடுக்கா நோட்டி லேயரா எடுத்திருக்காங்க. அந்த ஊர் பசங்க எல்லாம் இங்க வயசு பண்றாங்க. கரீபா தெரியல. இந்த மாதிரி இவங்க நிறைய பிளே கிரவுண்ட் விளையாண்ட சின்ன வயசுல அவங்க எல்லாம் அவ்வளவு ஜாலியா இருந்திருப்பாங்க இந்த ஏரியாவில். இப்போ ஃபுல்லா மைன்ஸ் ஃபீல்டு தான். அவங்களாம் இதை பத்தி யாரும் பேச முடியாது. பேசினா காசு தர மாட்டேன், இல்லை வேலை தர மாட்டேன், ஏதாவது டிமாண்ட் பண்ணுவாங்க அவங்களுக்குலாம்.
நிறைய டாக்குமெண்ட்ரி வீடியோஸ் பார்க்கலாம் நெய்வேலி பத்தி இவங்க எவ்வளவு டாக்குமெண்ட்ரி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு கிராம மக்களோட பொருளாதார பாதிப்பு எல்லாத்தையும் இதுலயே ரெண்டா பிரியுது. அந்த ஓரமே போவோம். மைன்ஸ் ஓரம் எல்லாம் போகுது. வில்லேஜ் போற ரோடு. மைன்ஸ் ஓரமே போயிட்டு அப்படியே ஓரம் போயிட்டு நெய்வேலியில் ஏரியா. அன்னைக்கு நான் ஒரு இடம் வந்து வீடியோ எடுத்திருந்தேன் இல்லையா, அந்த இடத்துக்கு இது போகும் இப்போ. அந்த இடத்தையும் நோண்டிட்டாங்க இன்னைக்கு. நான் அன்னைக்கு கிடைச்சா இங்க 2 வீடியோ போட்டிருந்தேன். இன்னைக்கு அந்த இடத்தையுமே நோண்டிட்டாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ஓட்டு வீட்டுக்கு அந்த பக்கத்துல இந்த பகுதியை தான் போயிருந்தோம். திரும்ப இது எல்லாத்தையுமே அதிகமா நோண்டிட்டாங்க இப்போதைக்கு. இந்த மைண்ட் சொல்ல நான் உங்களுக்கு கார்னர்ல வண்டி நிப்பாட்டி காமிக்கிற பாருங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டீமே எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அதே நோண்டி எடுத்துக்கிட்டே வராங்க. மிஷின் உள்ள பக்கத்திலே நிக்குது மக்களே. மக்களே பார்க்கலாம். இதுதான் மைன்ஸ் ஃபீல்டு. மிஷின் ஒண்ணு இங்கேயே நிக்குது ஓரத்துலயே. இங்க இருந்து பார்த்தா தெரியும். இதுதான் அதுக்கு முன்னாடி தண்ணி வந்துட்டு இருந்த ஓட இது. இப்போ வந்து எல்லா இடமும் அப்படியே சுத்தமா மாறிடுச்சு. மிஷின்ல ஏதோ மெயின்டெனன்ஸ் ஒர்க் போகுது என்னன்னு தெரியல. இதுதான் அந்த பக்கத்துல வில்லேஜ் வர பகுதி. வில்லேஜ் ரோடு இது. இந்த ஓபன் ஃபீல்டு மைன்ஸ் பாருங்க. ஆண்டாள் கொள்ளை உங்க வில்லேஜ் அந்த வழியா வர வழி அவுட் ஆகிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் அடுத்து சுற்றுலிப்போம். அதுக்கப்புறம் வந்து நெய்வேலி தான். தலைமுகர் தப்பால போயிட்டு ஏறுவோம் அந்த வழியா. இதுவுமே இன்னும் ஒரு எவ்வளவு நாள், ரொம்ப வருஷம் நல்லா இல்லை. இன்னும் குறுகிய காலகட்டத்துல மைன்ஸ் ஆயிடும் எல்லாமே. சரி, நம்ம யூடியூப் சேனல்லையாவது இது ஒரு இதுவா இருந்துட்டு போகட்டும். அதுக்காக தான் காணொலி பதிவு பண்ணிட்டு இருக்கேன். வரப்போற சந்ததிகள் பார்த்து தெரியிட்டு. ஏன்னா நான் சின்ன வயசுல இருக்கும்போது எல்லாம் மைண்ட் தோண்டிட்டாங்க. முன்னாடி இருந்த இடம்லாம் அதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. இருக்கிற பிளேஸா உங்களுக்கு காட்டுறேன். தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் தொப்பளிக்கு மெயின் ரோட்ல காமிச்சா இல்லையா, இந்த வழியா உள்ள வர வழி இது. இது நெய்வேலி போற வழி. இது பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஓ, தெரியுது பாருங்க. அந்த வழியா தான் நம்ம இப்போ வந்தோம். அங்க ஒரு மிஷின் கத்திட்டு இருந்தது இல்லையா, இல்ல தூரத்துல அந்த இந்த எப்போது பாருங்க கன்வேயர் பெல்ட். இதுதான் மண்ணோ கரியோ இல்ல எல்லாமே அங்கங்க வச்சு வெளியில கொண்டு போறதுக்கு. இது அப்படியே உள்ள பாத்தீங்கன்னா பாருங்க, எல்லாம் லேயர் லேயரா கறி இப்படி கிடக்குன்னு பாருங்க. எல்லாத்தையும் வெளில கொண்டு வரணும். இப்ப இவங்க கறியை வெட்டிட்டு அப்படியே ஒரு பக்கமா மண்ணை போட்டு மூடிக்கிட்டே வருவாங்க. அந்த பக்கம் ஒரு கன்வேயர் பெல்ட் போகுது இல்லையா தூரத்துல, அது எல்லாமே கறி வெளில போற வழி. அது வந்து மண்ணு வெளில போறது. கறி வந்து இங்க போகுது இல்லையா, அது இந்த இது உள்ளேருந்து கன்வேயர் பெல்ட் போட்டுட்டு வராங்க பாருங்க. அது வந்து ஜாயின் பண்ணி இந்த கப்புக்கு வரும். இங்க இருந்து கறி போயிடும். இது எல்லாமே டிபிஎஸ் 1 எக்ஸ்பென்ஷனுக்கு போயிடும். இங்க இருக்கிற கறி எல்லாமே அந்த பெல் லாரியில வேணா எடுத்துட்டு போயிடுவாங்க. மண்ணு வந்து அந்த பக்கம் ஒரு பெரிய மிஷின் இது பாருங்க. அது அப்படியே அந்த பக்கம் மலை மாதிரி அமைச்சிக்கிட்டே வரும் அந்த பக்கம் ஃபுல்லா. இதுதான் நம்ம மைன்ஸ் 1. இது மைன்ஸ் 1. இது 1 வந்து அந்த பக்கம் இருக்காது. பெருவுடையான்பட்டு கோயில் சொல்லிட்டு அங்க இருக்கு. அங்க இருக்குது மக்களே. இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டு நான் உங்களுக்கு இது எல்லாத்தையும் இன்னும் தெளிவா காட்டுறேன் பாருங்க. ரொம்ப பொறுமையா தான் எடுத்திருக்கேன் வீடியோ. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நவுத்திக்கிட்டே உள்ள வராங்க. மைன்ஸ் ஃபீல்டுக்கு வெளியில தான் இது ஃபுல்லா வந்து ஃபென்சிங் போட்டாங்க. இந்த மாதிரி ஓரத்துல பொதுமக்கள் அலோட பிளேசஸ்ல இருந்து மைன்ஸ் பார்க்கலாம். இங்க லோக்கல்ல உள்ள எப்படி இந்த பக்கம் ஃபுல்லா பாதை தான் இது. இந்த மாதிரி இந்த வெளியில் நின்று பார்க்கலாம். மைன்ஸ் வந்து உள்ள அலோடு கிடையாது. இதெல்லாம் ஸ்ட்ரிக்ட்லி தடை செய்யப்பட்ட பகுதி. இதுதான் திரும்ப இங்க இருந்து நெய்வேலி போற பகுதி. நம்ம பொதுமக்கள் எல்லாமே இந்த பக்கத்தை யூஸ் பண்ணி
பாத்தீங்கன்னா விவசாய பூமிகள் தான் இருக்கு, விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃபுல்லா ஃபென்சிங் போட்டாச்சு இந்த பகுதியெல்லாம் எங்கேயுமே. அதாவது அந்த பக்கமாக கொஞ்சம் பெரிய பெரிய ஓட்டம் இருந்துச்சு, இந்த கேப் வழியா கேமராவில் காமிச்சேன். இதெல்லாம் அதாவது மைண்ட் ஃபீல்டுக்கு உள்ள தள்ளி இருக்கும். இங்க இருந்தெல்லாம் மைண்ட் ஃபீல்ட பார்க்க முடியாது. இந்த ஒரு இடத்துல மட்டும் கிட்ட வந்து நோண்டி இருக்கேன், மீதி இடம் எல்லாமே தள்ளி தான் வெளியே போச்சு. லோக்கல்ல உள்ள மக்கள் வரவங்க ஏதாவது அது வழியா தான் பார்க்கலாம். மற்றபடி இது பார்க்கறதுக்கெல்லாம் தயார் செய்யப்பட்டது. அதாவது இது ஒண்ணு மைன்ஸ் ஒன்னு, இது ஃபுல்லா ஒன்னே ஒண்ணு. ஒன்னே வந்து அங்காண்ட இருக்கு. மைன்ஸ் டூ வந்து உள்ள போறதுக்கு எந்த வழியாவும் வந்து அக்சசபிலிட்டி இல்லை. ஸோ இருந்தா அந்த ஸ்டூப்பு வழிகள் இருந்தா பார்க்கலாம், பார்த்து சொல்றாங்க. மெயின்ஸ் இன்சைட்லாம் அலோடு கிடையாது. இது ஃபுல்லா நிலக்கரி, இது எல்லாமே வெளில எடுத்துட்டு இவங்க போகணும். இந்த பக்கம் தண்ணி எல்லாம் இருக்கு பாருங்க. தண்ணி எல்லாத்தையுமே வெளியில ஏத்திட்டு தான் கறி ஏற்றுவாங்க. அந்த தூரத்துல ஒரு மிஷின் தெரியுது பாருங்க, அது வந்து மண்ணை வந்து மேல இருந்து குவிச்சிட்டு இருக்கு. அந்த மிஷின் இந்த இருக்கு இல்லையா, மண்ணை வந்து மேல லேயர் லேயரா அடிக்கிட்டு இருக்காங்க அங்க. மற்றபடி உள்ள இருந்து கன்வேயர் பெல்ட் மூலமா எல்லாமே கறி எல்லாம் வெளில போயிட்டு தான் இருக்கு. மொத்தம் இங்க எத்தனை மிஷின்னா 1 2 3 4 5 உள்ள மட்டுமே BW 700 லிட்டரு 5 இருக்குன்னு நினைக்கிறேன். 700 லிட்டர் தான் சொல்றாங்க. இதை அதை விட சின்ன மிஷின் நிறைய இருக்கு. இதுலயே 1400 லிட்டரும் வச்சிருக்காங்க. 700 1400 இது ரெண்டு மட்டும் தான் இங்க வச்சிருக்காங்க நான் விசாரிச்ச வரைக்கும். எல்லாமே டேக்கர் ஆஃப் ஜெர்மன் டெக்னாலஜி தான். அந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் கார்னர் எல்லாம் காமிச்சேன், இந்த பக்கத்துல இருந்து இதெல்லாம் பார்த்துருவாங்க மக்களே. இதான் நெய்வேலி மைன்ஸ் 1. இது ஃபுல்லா நிலக்கரி. இந்த லேயர் கீழே எடுக்க மாட்டாங்க, ஏன்னா கீழே பெரிய கடலே இருக்கு இல்லையா, அந்த கடல் வெடிச்சு சுரங்கமே மூடுற அளவுக்கு ஆயிடும். ஸோ இது கீழே எடுக்க மாட்டாங்க. நிலக்கரிலே பாதி அளவு மட்டும் எடுத்துட்டு அது கீழே உள்ளதை அப்படியே விட்டுட்டு மண்ணை போட்டு மூடிடுவாங்க. அந்த பக்கத்துல இருந்து அப்படியே மண்ணை போட்டு லேயர் லேயரா சமமாக்கிட்டே வருவாங்க. மரங்களை உண்டை வச்சு காடுகள் மாதிரி மெயின்டைன் பண்றாங்க. கிட்டத்தட்ட 3 கோடி மரங்களுக்கு நட்டிருக்கதா இருக்கு CSR ஃபண்ட் மூலமா. ஸோ கிரீன் அதை மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க வச்சுட்டு. அதுக்கப்புறம் இடையில இருக்க இடத்துலாம் சோலார் போடுறதா சொல்றாங்க. இப்போ நம்ம இதோட வெளியில வந்துட்டு இருக்கோம் மக்களே. இந்த வழியா போனோம்னா இன்னும் கொஞ்சம் தூரத்துல நெய்வேலி அன்னைக்கு அந்த மிஷின் நின்றுச்சு இல்லையா, ரயில்வே கேட், அங்க போயிடலாம். இதான் இதோட எக்ஸ்போ பாயிண்ட். அந்த பக்கம் என்ட்ரி ஆகி இது ஃபுல்லா மைன் ஓரமாவே வந்துகிட்டு இருக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் ரொம்ப தள்ளி இருந்துச்சு. ஏதாவது மைன்ஸ் 1 இருக்கு இல்லையா, இந்த 1க்கு ஓரமா வந்துச்சு, அதை சுத்தி வந்துகிட்டு இருந்த பாதை அப்படியே அப்படியே குறைஞ்சி நோத்திட்டே வந்துட்டாங்க. இது நான் சொல்றது இப்போ ஒரு 1 years முன்னாடி தான். நான் அதுக்கு முன்னாடி அப்படியே போயிருக்கேன். நான் இந்த வழியா வந்து அப்படியே எக்ஸ்ட்ரா சமைச்சு போறது. இவ்வளவுதான் மக்களே, நம்ம வெளில வந்துட்டோம். தெரியுது பாருங்க ரயில்வே கேட்டு. இது வழியாதான் அந்த மிஷின் வெளிலலாம் எடுத்து வந்திருந்தாங்க. மூலமா தான் மெயின் ஸ்கூப் பாய்ஸ் இல்லை வர பாயிண்ட் சொல்லணும். கூட ரோந்து மணியில ஈடுபட்டிருக்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. சுத்தி ரோந்துல இருப்பாங்க, ஏன்னா யாரும் மைண்ட் சொல்ல இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ரோந்து இருப்பாங்க. எல்லாமே தடை செய்யப்பட்டதுதான். பப்ளிக் ஆக்சஸ்ல இருந்து நீங்க எங்க பண்ணாலும் பிரச்சனை கிடையாது, வேலையை தாண்டி உள்ள போக கூடாது. இந்த மாதிரி கோயில் தான் கொஞ்ச நாள் கழிச்சு இருக்கும். இந்த மாதிரி பல பேர் பல இடங்களுக்கு உயிர் போயிருந்திருக்காங்க. இங்க இருந்தவங்களுக்கு மேக்சிமம் விஜயமாநகரம் சொல்லிட்டு முழுதுபட்ட வழியில அங்கதான் லேண்டு நிறைய ஒதுக்கி இங்க வருது. அதில் பார்த்தீங்கன்னா 50-100 கோயில் இருக்கும். ஏன்னா இங்க இருந்து எல்லாம் குலதெய்வ கோயில் அந்த இடம் எடுத்துட்டு போயிட்டாங்க, இங்கதான் இருக்காங்க. இங்கதான் அந்த மிஷின் நின்றுட்டு இருந்தது. இதுதான் மைன்ஸ் 2 மைன்ஸ் 1. நம்ம நேரா போனோம்னா அதுதான் மைன்ஸ்
போகும்போது உங்களுக்கு அந்த பக்கம் காமிச்சிருந்தோம்ல, திரும்ப வரும்போது பாருங்க அந்த ரோடு எப்படி இருக்குன்ட்டு. இப்போ க்ளீன் பண்ணியிருக்காங்க போல இப்போதான். இந்த வழியாக தான் லாரிகள் போயிட்டு ரிட்டர்ன் வருது. அந்த பக்கமாக தான் லாரி போவோம், இந்த பக்கம் லாரி போகாது. ஏன்னா கறி ஏற்றிட்டு அந்த பக்கமாக தான் போவாங்க. இந்த பக்கம் சாம்பிள் லாரி ஏதாவது போனதான் எம்டி வண்டி தான் இந்த பக்கம் போகும். இந்த டேர்னிங் முடிஞ்சது இருக்கு பார்த்தீங்களா, இதான் மைன்ஸ் 2. இங்கே இருந்தால் கறி எல்லாம் வெளில வர பகுதி. மெயின் கேட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடியே லெஃப்ட் சைடில் இருக்கு. நம்ம ரயில்வே கேட்டு வெளில வந்தாலும் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. இங்கேருந்து தான் கறி எல்லாம் வெளில வர பகுதி இதுதான். லாரி எல்லாம் அங்கே நிற்கிது. கறி ஏற்றி கூட ஒரு சில லாரி எல்லாம் நிற்கும். இந்த மிஷின் தான் ரோடை க்ளீன் பண்ணுற மிஷின். இங்கே இந்த கறியெல்லாம் க்ளீன் பண்ணுற மிஷின் இதுதான். இன்னைக்கு விலாக் இனிதே முடிந்தது. அண்ட் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.